எப்பயும் பண்ணுவேன்ல, அந்த தப்பு தான். சின்ன சைஸ்க்கு பெரிய சைஸ்ல வாங்கிட்டேன். இந்த பிரேஸ்லெட்க்கு செயின்க்குலாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த லாப்ஸ்டர் ஹூக் தான். ஸோ இது என்னன்னா வந்துட்டு பெரிய சைஸ் ஆயிடுச்சு. இது நார்மலா பார்க்கும்போது கூட தெரியாது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ற ஹூக்க வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு பெருசா வாங்கியிருக்கேன்னு. பட் வந்துட்டு இந்த பெரிய இத வச்சுட்டு 2 டைப்பா யூஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலா ஒரு இதுக்கு யூஸ் பண்றதுக்கு பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அத வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதான் பண்ண போறேன். ரீசென்ட்டா ஒரு பேக் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதே மாடல்ல வேற கலர்ல ஆல்ரெடி நான் அந்த பேக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனா அதில வந்து ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ரொம்ப வெயிட் தாங்காது. அப்படி பார்த்தோம்னா, அந்த இடையில வந்து ஒரு செயின் மாதிரி குடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அந்த அளவுக்கு தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட்டா இருந்தா கூட அந்த ரோப்ப தானா கழண்டுட்டு வந்துருது. அந்த செயின் ஓப்பன் ஆயி. அந்த செயினை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெரிய லாப்ஸ்டரை ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லூப் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரோப்புக்கும் அந்த ஹேண்ட்பேக்குக்கும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடையில ஒரு செயின் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு இந்த லாப்ஸ்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸை வந்து ஒரு லூப்பில் மாட்டி விட்டு இன்னொரு எண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லாப்ஸ்டரை ஓப்பன் பண்ணி ஒரு லூப்பில் மாட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பில் வால் ஹேங்கிங் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஹார்ட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸில் ஒன்று, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸில் வந்துட்டு ஒரு 2, 3, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஐபின் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டை மாட்டி விட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே கிறிஸ்டல் பீட்ஸ் 3 மாட்டி விட்டு ஒரு லூப் மாதிரி போட்டு, அந்த லூப்பில் வந்துட்டு இந்த பெரிய லாப்ஸ்டர் கிளாஸ்ப் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே மாட்டி விட்டுட்டேன். ஃபைனலாக நம்ம ஒரு கீ செயின் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அந்த கீழே உள்ள ஹூக்லேயும் ஏதாவது மாட்டி விடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால ஒரு லெட்டர் சாம் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுட்டேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேக்கில் அப்படியே மாட்டி விட்டும் பார்த்தேன். இப்போ கவலை இல்லை. இந்த பெரிய லாப்ஸ்டர் கிளாஸ்பெல்லாம் வச்சு கீ செயின் மாதிரி ட்ரை பண்ணிடலான்னு ஒரு திருப்தி ஆயிடுச்சு.